அச்சு நீங்க பியர் அடிச்சிருக்கீங்களா? அச்சு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் போட்டோ பார்க்கணும் போல இருக்கு. அச்சுவோட ஃபர்ஸ்ட் மந்த் salary எவ்வளோ அண்ட் salary plans என்ன? Hi guys, happy new year and happy 2024. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதை நான் எப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டிசம்பர் 31 வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க பார்க்கும்போது நியூ இயர் ஆயிடும். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ். அண்ட் நம்ம எடுக்க போற ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதுதான். அண்ட் நான் ரொம்ப ஸோ மச் ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கோட கண்டென்ட் அந்த மாதிரி எப்பவுமே நீங்க டேர் தானே பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன டேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நோ டேர்ஸ். இன்னைக்கு வந்து ஒன்லி ட்ரூத்தா அச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பொய்யே பேச மாட்டேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு போய் பேசுவேன். பட் நான் யூஸ்வலாகவே போய் பேசுற பொண்ணு. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து தரமான நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு வீடியோல எடுத்தாலே ஒரு 300-400 கமெண்ட் மட்டும் கொடுக்குறீங்களா? அண்ட் நிறைய பேர் நேரில் பார்க்கும்போது கோச்சிக்கிறீங்க, ஏன் என்னோட டேர்லாம் நீங்க எடுத்து பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி அது ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த ரீசனுக்காக தான் நியூ இயர் அன்னைக்கு இப்படி ஒரு செஷனே நான் வச்சேன். இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறீங்க அச்சு அப்படின்னா, நான் வந்து சில கொஸ்டின்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் தான் நம்ம இப்போ வந்து படிக்க போறோம். அண்ட் அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்யூனா நான் கொடுப்பேன் நீங்க நினைப்பீங்க. போதுமா வாங்க டேருக்குள்ள போறோம். இதுதாங்க எனக்கு பெரிய டேரு. டேரோ கொடுக்க சொன்னா கூட அவ்வளவு பெரிய இதுவும் இல்ல, போய் பண்ணிடுவேன். கூத்து பேசுறது எவ்வளவு பெரிய டேர் தெரியுமா? இன்னைக்கு பேசுறேன். இதுல இருந்து நான் உண்மையதாங்க பேசுறேன். நியூ இயரோட ரெசல்யூஷன் இழிச்சேன் ஒரு வருஷமா தான் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அச்சுக்கு மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படின்னா ஒரு 2 months முன்னாடில இருந்தே நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து இதுதான். எஸ்ங்க நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது கொஸ்டின் இல்லை. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போல, உங்களுக்கு யூடியூப் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்ன சொல்றது இப்படி கேட்டா என்ன சொல்லுவேன், எனக்கு பிடிக்குங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுறது, என்கிட்ட வந்து பழகுறது, ஒரு அளவு கடந்த லவ் கிட்ட நீங்க கொடுக்குறீங்கன்னா நம்ம அப்படி ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது யூடியூப் தான். அப்படிப்பட்ட பாசம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஏங்குறேன், ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஒரு 4 பேர் வந்து பேசும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு ரீசன் கிடைக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மா இருக்கிறது வந்து யூடியூப் தான். அப்படின்ற ரீசனுக்காக வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 2.5 years இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மள்கிட்ட வந்து ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்லேயே ஸ்டெப் இன் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப 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 பெருசாகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல். இதுதான் என்னோட நியூ இயரோட பெரிய கிஃப்ட் ஆக்சுவலி. லவ் யூ கைஸ். தேர்ட் கொஸ்டின், நியூ இயர்க்கு என்ன பண்ணுவீங்க? 31 டிசம்பர் நைட் அவுட் போவீங்களா? இன்னைக்கு தான் 31 டிசம்பர். நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்ககிட்ட காமிச்சேன். நியூ இயர் பிளான் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் பார்ப்பீங்க. அச்சோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸ்க்கு போகிறோம். அங்கே வந்து செம்ம ஃபன் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். 4th கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து எல்லா வீடியோலையும் யாராவது ஒரு 4-5 பேராவது கேட்குற ஒரு காமனான கொஸ்டின். அதிகமாக கேட்டிருக்க கொஸ்டின் நான் பார்த்ததுன்னா இந்த கொஸ்டின் தான். அது என்னங்க கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. வேற என்னங்க, அச்சோட ஃபர்ஸ்ட் மந்த் salary எவ்வளோ அண்ட் salary plans என்ன? அச்சோட salary எவ்வளோ அப்படின்றது வந்து நான் எப்படி சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட பிளான்ஸை வச்சு சொல்கிறேன். ஹலோ, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. இருக்கீங்களா? ஆமாம், நாளைக்கு போட வேண்டிய வீடியோஸ் எடுத்துக்கலாம். தெரியுது ஆடுது. ஐயோ பை, பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். பாய் பாய். நான் சொன்னேன் இல்லையா எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னு நீங்களாம் தான், எல்லாரும் தான். ஸோ அச்சு முக்கியமான கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்களே அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நான் வந்து எப்படி ஆன்சர் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சேன். ட்ரூத்னா ட்ரூத் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்புற மாதிரி அங்க இருக்குது. அச்சோட salary plans என்னன்றதை சொல்லிட்டு நான் வந்து சேலரிக்கு வரேன். அச்சோட salary plans என்னன்னா நான் வந்து 3 பிளான் வச்சிருக்கேன். எப்போன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்தே நம்மளோட ஆசை என்னவா இருக்கும், எப்போடா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம் அண்ட் எப்போடா 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனா அது கரெக்டாக தான் மானிட்டைசேஷன் ஆன் ஆகும். கிடைச்ச உடனே நான் நினச்சது வந்து சேலரி வரும்போது வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு நிறைய யோசிக்கும் போது 3 விஷயத்தை ஃபில்டரைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்கிட்ட அதிகமாக கேட்ட ஒரு டேர். என்ன டேர் ஆச்சு அப்படின்னா 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அச்சு, அதை ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னாலே கியூட் தரேன். ஸோ அவங்க
அவங்களுக்காகவே நம்மளோட நம்ம சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து கிவ்அவேன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம வந்து நீங்கள் சொன்ன டேரை பண்ண போகிறோம். கிவ்அவேஸ் கண்டிப்பாக இருக்குது. என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? டெஃபினெட்லி 2024 நான் வந்து கிவ்அவே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காகவே. ஏதாச்சும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் தான் வாங்கி தருவீங்களா, அவ்வளோ வாங்கி தர போகிறீங்களா, இல்லை அப்படி என்னங்க வாங்கி தர போகிறீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். எனக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. நான் யூஸ்வலாகவே யாராவது பார்த்தா வாங்கி கொடுப்பேங்க உண்மையாகவே. பட் நம்ம சேலரியில் எடுத்து அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு செம்ம ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதுக்காக தான் வெயிட்டிங். ஆப்வியஸ்லி நான் வந்து அந்த சேலரி நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு. அதை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி அம்மா கையில் கொடுக்க போகிறோம். அதில் வந்து அம்மா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக. செகண்ட் பிளான் என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய கிஃப்டாக என் லைஃப்பில் நினைக்கிறது, கடவுளாக பார்த்துக்கிறது எங்கள் மம்மி டாடி. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அது வந்து நீங்கள் இப்போ பார்க்க முடியாது, ரசிக்கிறாங்க. அச்சு நம்ம இன்ஸ்டா கேமரா அன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி ஒரு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அவங்க. ஓகே, ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு அழகான சாரீ அண்ட் அப்பாவுக்கு வந்து ஒரு செம்மையான ட்ரெஸ்ஸு வாங்கி நான் கொடுக்குறேன். ஆனால் அதை உங்களுக்கு உடனே காட்ட முடியாது. ஏன்னா எப்போ காட்டுறதுன்னா அப்பா அம்மா நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் காட்டுவேன் இல்லையா, 1 மில்லியன் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் காட்டும் போது அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வந்து முன்னாடி நிற்பாங்க. சூப்பர்ல. தேர்ட் பிளான், முக்கியமான பிளான், அச்சுவோட ட்ரீம் கம் ட்ரூ பிளான். அச்சுவோட பிளான் அப்படி என்னன்றதை வந்து வீடியோ முடியும் போது கடைசியாக சொல்கிறேன். ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் சீரியஸாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு செம்மையான பிளான். உடனே ஓட்டி பார்ப்பீங்க அப்படி என்ன நீ பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே கொஸ்டின் இருக்குது, முடிச்சுட்டு போய் பார்த்துக்கோங்க. இந்த பிளான் என்ன, இது எதுக்கு அப்படின்றதுலாம் வந்து நான் அந்த இன்னொரு வீடியோ எடுப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். செம்ம ஃபன்னான கொஸ்டினாகவே தான் நான் பார்த்து சூப்பர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினெல்லாம் கேட்கறதுக்கு வந்து யோசிக்கணும். சாரி, 2 கொஸ்டின் இருக்கு இன்னும். ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின். அச்சு உங்கள் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்க்கணும் போல இருக்கு. கிளம்பிட்டாங்க, வந்து ஆன் த வேல இருக்காங்க. ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. யூஎஸ்ல இருந்து வரணும் இல்லையா, யூஎஸ்க்கு எல்லா கண்ட்ரிலையும் அவங்க இருப்பாங்க. ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வராங்க. வந்து ரீச் ஆன உடனே உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். இந்த மாதிரி சொல்லாதீங்க, சொல்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக காட்டுறேங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு காட்டுறோம், ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்கிட்ட இல்லை, அதான் உண்மை. ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை எப்படிங்க இப்போ காட்ட முடியும், கல்யாணம் ஆனால் தானே காட்ட முடியும். சாரி ஃபர்ஸ்ட் சும்மா பண்ணல. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நான் சொன்ன ஃபன் கொஸ்டின் வந்து இதான். அச்சு நீங்கள் பியர் அடிச்சிருக்கீங்களா? அரே பேயில போவா, இவாவுக்கு கோவம் வந்துருச்சு. நியூ இயர் அன்னைக்கு நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரி, என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. நீங்கள் வந்து நினைப்பீங்க ஆக்சுவலாக நான் இப்போ வந்து உண்மை சொல்லி ஆகலாம். வினா பண்ணி அடிச்சிருக்கீங்களா அடிச்சிருக்கா? இல்லைங்க, அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, நான் சீரியஸாகவே அதான் நோ மீன்ஸ் நோ. ஆல்கஹால் அண்ட் தம்மு இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கும் நல்லது, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் நல்லதுன்றதுக்காக அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியாக ஃபன்னாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். 2024ஓட ரெசல்யூஷன் என்னன்றதை வந்து டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்கறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கேன். அச்சோட ரெசல்யூஷன் என்ன? உங்கள் எல்லாரும் கூட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறது தான் என்னோட வருஷம் எடுக்க போகிற ரெசல்யூஷனே. எப்படி கனெக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரியே லாஸ்ட் 3 மந்த்ஸ் நான் கொடுத்த ப்ராமிஸ் வந்து எனக்கே நான் கொடுத்துட்ட ப்ராமிஸ்னா டெய்லி ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லையுமே அப்படியே போகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே தான். கம்மிங் டு தி ஃபைனல் பாயிண்ட், என்ன அந்த லாஸ்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா சேலரியோட பிளான் என்ன, சேலரி எவ்வளோ வச்சோம்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்களா? இப்போ நான் வந்து உங்களை ஸ்ட்ரைட்டாக அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். கைஸ், இப்போ நம்மளோட ஸ்பெஷல் பிளேஸ்க்கு வாங்க போகலாம். கைஸ், நான் வந்து எம்ஜி ஷோரூம் கிட்ட இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்னாச்சும் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் வாங்க போகிறோம். இதோட அப்டேட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ். இதை பற்றின ஒரு சூப்பரான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கார் வாங்க போகிறோம், என்ன எடிஷன் வாங்க போகிறோம், அண்ட் அதோட ப்ரைஸ்லாம் என்ன, எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அண்ட் அச்சோட சேலரி கார் வாங்குற அளவுக்கா அப்படின்லாம் வந்து நிறைய உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனை வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் கொடுக்க போகிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஹாப்பி நியூ இயர் 2024 வரப்போது. ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்கள் எல்லாரும் கூடயும் ஃபர்ஸ்ட் நியூ இயர் சொன்னால் வந்து செம்ம ஹாப்பி. நியூ இயருக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணுவது, நியூ இயர் அன்னைக்கே போட முடியாது. நீங்கள் பார்க்கும்போது அது செகண்ட் ஆகிடும்.
ஜனவரி 2 தான் நீங்க அந்த வீடியோஸை பார்ப்பீங்க. ஒரு நாள் மட்டும் ஜாலியா சேஃபா ஃபன்னா என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then டாடா பை பை from அச்சு. டாடா பை பை.